Sam's Kalvi channel 8th standard max numbers உடைய introduction பார்ப்போம். நம்பர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் ரூட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் நம்பர்ஸ் பாரு, ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 into 1 equal to 1 square, 1 squareோட வேல்யூ 1. 2 into 2 equal to 2 square equal to 2 squareோட வேல்யூ 4. 3 into 3 equal to 3 square. என்ன சொல்லுவாங்கனாக்கா பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கும்போது பவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி போடுறோம். இப்போ 3 into 3 equal to 3 square equal to 9. 4 into 4 equal to 4 square equal to 16. 5 into 5 equal to 5 square equal to 25. 6 into 6 equal to 6 square. 6 square oda value 36. 7 into 7 வந்து 7 square. 7 square oda value 49. 8 into 8 8 square. 8 square oda value square value 64. 9 into 9 equal to 9 square. 9 square oda value 81. 10 into 10 10 square. 10 square oda value 100. 11 into 11 equal to 11 square. 11 square oda value 121. 12 into 12 square oda value 12 square. 12 square oda value 144. அப்புறம் 13 into 30 equal to 13 square equal to 169. 14 into 14 equal to 14 square equal to 196. 15 into 15 equal to 15 square. 15 square oda value 225. 16 into 16 equal to 16 square equal to 256. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட். இப்போது இது இருக்கு இல்லையா, ஸ்கொயர் நம்பர் நம்ம ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்கொயருக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம். ரூட் 1ஓட வேல்யூ 1, ரூட் 4ஓட வேல்யூ 2, ரூட் 9ஓட வேல்யூ 3, ரூட் 16ஓட வேல்யூ 4, ரூட் 25ஓட வேல்யூ 5, ரூட் 36ஓட வேல்யூ 6, ரூட் 49ஓட வேல்யூ 7, root 64 oda value 8, root 81 value 9, root 100 value 10, root 121 oda value 11, root 144 oda value 12, root 169 oda value 13, root 196 oda value 4, root 225 oda value 15, root 256 உடைய வேல்யூ 16 இல்லையா. இப்போது நம்ம ஸ்கொயர் நம்பரை பார்த்தோம், பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்ஸு பார்க்குறோம். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட், கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா 16 உடைய ஸ்கொயர் ரூட்டோட டேபிள்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சே ஆகணும். பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூவும் கம்பல்சரி தெரிஞ்சே ஆகணும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். The square numbers end in 0, 1, 4, 5, 6 or 9 only. எப்படி இருக்குனாக்கா ஸ்கொயர் நம்பர் வந்து எண்டில் எப்படி முடியும்னாக்கா 0ல் முடியும், இல்லை 1, 4, 5, 6, 9ல் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம். அப்போது ஸ்கொயர் நம்பர் இல்லாத வேல்யூ எப்படி வரும், எப்படி முடியும்னாக்கா நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி முடியும்னாக்கா 2, 3, 7 and 8ல் முடிஞ்சிச்சுன்னா. இப்போ ஒரு வேல்யூ பாருங்கள், இப்போ 25 இப்போ இல்லையா, இதுடைய ஸ்கொயர் நம்பர்னாவாக இருக்கும். இப்போ 25 வந்து நம்ம ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா 5வா, இப்போ 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25வா, அந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த ஸ்கொயர் வேல்யூ நம்பர்ஸ் எண்ட் எப்படி முடியும் கேட்குறாங்க. இன் 0, 1, 4, 5, 6 or 9 ஒன்லின்னு முடியும். அப்புறம் நம்பர்ஸ் தட் எண்ட் வித் 2, 3, 7 and 8 ஆர் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும், நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இஃப் எ எண்ட் ends with 1 or 9 it is square, end with 1 இருக்கும். இஃப் எ நம்பர் ends with 2 or 8 it is square, end with 4 இருக்கும். If a number end with 3 or 7 it's
ஸ்கொயர் எண்ட் வித் 9 இருக்கும். 7ம் 9 வச்சு கேட்கும் ஸ்கொயர் எண்ட் 3யும் 7 வச்சு கேட்கும்போது அதோடைய ஸ்கொயர் எண்ட் எப்படி இருக்கும்னாக்கா 9 இருக்கும். ஓகேவா? அப்புறம் if a numbers end with 4 or 6, it is square end with 6. If a numbers end with 5 or 0, it is square also end with 5 or 0 respectively. Square of an odd number is always odd, and the square of an even number is always even. என்ன சொல்கிறாங்க? ஸ்கொயர் ஆஃப் உடைய ஆட் நம்பர் எப்படி இருக்குனாக்கா ஆட் நம்பராகவே இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் ஈவன் நம்பருடைய ஈவன் நம்பர் எப்படி இருக்குனாக்கா ஆல்வேஸ் ஈவன் நம்பராக இருக்கும். நம்பர் ஆஃப் numbers that end with 2, 3, 7 and 8 are not perfect square இருக்கும். எண்டில் முடியும் போது 2, 3, 7, 8 வச்சு ஏதோ பாயிண்ட் முடியுதுன்னா அது அந்த பாயிண்ட் எப்படி இருக்குனாக்கா நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் summing up odd number from one result in a square. ஃபஸ்ட்டு odd நம்பர்னா நம்ம 1, 3, 5, 7, 9, 11, 13 போயிட்டே இருக்கும். இப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஆட் நம்பர். ஈவன் நம்பர்னா 0, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர். ஓகேவா? ஸ்டடி த ஃபாலோயிங் pattern of odd numbers. First order number, one which is the same as 1 square. First odd number எப்படி சொல்கிறாங்கனாக்கா one which same as 1 square. First of sum of first 2 odd number. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணால் one which is the same as 1 square. செகண்ட் என்ன பண்ணுறோம் பாரு, sum of first 2 odd number. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் 2 odd number எடுத்துக்கிறப்போ 1 + 3 = 4. 4 உடைய ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்க்கா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து இம்பார்ட்டண்ட் 1 மார்க். ஓகேங்களா? இது பேஸ் பண்ணி 1 மார்க் நீங்கள் போடலாம். sum of first 3 odd number. ஃபஸ்ட்டு 3 odd number பாரு 1, 3, 5. ஓகேவா? அப்போது 1 + 3 + 5 = 9. 9 எப்படி எழுதலாம்னாக்கா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 3 ஸ்கொயர்னா இப்போ 3 வந்து 2 டைம் மல்டிபிள் பண்ண அர்த்தம். இப்போ வந்து 3 ஸ்கொயர்னா இப்போ 3 × 3 இப்போ 3 மல்டிபிள் பண்ணும்போது 9 அந்த வேல்யூ வந்துச்சா. இந்த 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 3 ஸ்கொயர்னு. 9 வந்து ஸ்கொயரில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னாக்கா 3 ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணலாம். sum of first 4 order number 1, 3, 4, 5, 7. அப்போது 1 + 3 + 5 + 7 = 16. 16 உடைய ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர். sum of first 5 number. அப்போது 1, 3, 5, 7, 9. ஆட் பண்ணோம்னா 1 + 3 + 5 + 7 + 9 = 25. இதை ஆட் பண்ணோம்னா 5 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது இம்பார்ட்டன்ட் பாரு. இந்த கண்டினியூவிங் திஸ் what will be sum of n consecutive order number starting with 1. அப்படி இருக்கும்போது பாரு the sum of the first n consecutive order natural number is n square. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சம் போட போகிறோம். எக்ஸாம்பிள் 1.1 find the sum of order natural numbers கொடுத்துருக்காங்க. 1 + 3 + 5 + 7 plus up to etc plus 99. ஒன்றுலேருந்து 1 to 99 உடைய என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது 1லேருந்து 100க்குள்ளே 50 சொல்யூஷன் பார்ப்போம். ஹியர் there are 50 odd number from 1 to 9ல் இருக்குண்ணா. இப்போ நீங்கள் போட்டு பாருங்கள் 1 to 100க்குள்ளே எத்தனை ஆட் நம்பரும் எத்தனை how many
ஈவன் நம்பர் ஹவு மெனி ஆட் நம்பர் ஓகேவா. அப்போது ஆடு வந்து 50 இருக்கும்போது ஈவனுக்கு எப்படி இருக்கும் 100க்குள்ளே அது 50 தான் இருக்கும் ஓகேவா. அப்போ here there are 50 odd number from 1 to 99ல. அப்போது the sum of the first n consecutive order natural numbers equal to n square இதை ஃபார்முலா ஓகேவா. n square இப்போ நம்ம கேட்டிருக்காங்க ஆட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 1 to 99க்குள்ளே ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. அப்போ சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 50 கான்சிக்யூட்டிவ் ஆர்டர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்னுடைய ஆர்டர்னா எடுத்துக்கிறோம் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போது 1 to 9க்குள்ளே எத்தனை ஆட் நம்பர் இருக்குனாக்கா 50 ஆட் நம்பர் இருக்குது. அப்போ n இருக்கிற இடத்துல நம்ம 50 கொடுத்து ஸ்கொயர் பண்ணோம்னா இப்போ இந்த 50 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்கா 50 × 15 எழுதிக்கலாம். இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 2500 ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். திஸ் கிளாஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.